ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தேவ செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் ஒரு தலையங்கத்துக்கு கீழாய் கவனிப்போம். கிறிஸ்து எப்படி நமது பலியானார், நமக்கு பலியானார், நமது பலியானார் என்றதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பலிக்காக செலுத்தப்படுகிற மிருகங்கள், பலி செலுத்துகிற அந்த மிருகங்கள் இருக்குத்தானே, அந்த மிருகங்களுடைய குண இயல்புகள், அதை கிறிஸ்துவுடைய குண இயல்புகளோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க போறோம். அந்த குண இயல்புகளை நாங்கள் கவனித்து, அந்த பலி மிருகங்களை நாங்கள் கவனித்து அந்த குண இயல்புகளை நாங்கள் கவனித்து பார்க்க போறோம். லேவியராமத்தில் நாங்கள் கவனிச்சு பார்த்தால் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், இப்படியான மிருகங்களை பறவைகளை செலுத்து என்று சொல்றத நாங்கள் கவனிக்கிறோம். அந்த அந்த மிருகங்கள் பறவைகள்ல இருக்கிற குணங்கள் கிறிஸ்துவுடைய பலியில சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவருடைய இந்த குண இயல்புகளை கவனிக்கக்கூடியதா இருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும், நான் சொல்லுவேன் அடிக்கடி, எல்லாவற்றையும் ஆண்டவர் எந்த காரியமா இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்கு நிச்சயமா. இன்றைய நாளிலும் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் காளை மாட்டை குறித்து. அதிலே என்ன சத்தியம், அதிலே என்ன ஆவிக்குரிய கருத்து, நம்முடைய ஜீவியத்துக்கு என்ன கிடைக்குது என்றதை குறித்து கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம். முதலாவது வாசிக்க போகிறோம் லேவியராகமத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 4வது அதிகாரம் 3-4 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உடன்படத்தக்கதாக பாவம் செய்தால், தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அதை செலுத்தி கொள்ள கடவன். ஓகே, நாங்கள் பார்த்தோம். காளை மாட்டை என்ன செய்கிறார்கள், பலி செலுத்துறத பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த காளை மாடு கண்டுக்குட்டி இவைகளை அந்த காலத்துல பலி செலுத்துறாங்க. இந்த கண்டுக்குட்டி காளை மாடு இதை நாங்க பார்த்தோமா இருந்தா, இந்த காளை மாடு வேதத்துல இருக்குது. இந்த காளை மாடு எஜமானனுக்கு கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படிவுள்ள தன்மை உள்ளது, கீழ்ப்படிவை காட்டுகிறது. காளை மாடு எடுத்து பார்த்தா அதோடைய ஒரு தன்மை குண இயல்பு கீழ்ப்படிவை காட்டுகிறது. இன்னும் சில காரியங்களை பார்த்தீங்களா இருந்தா அது பலம் உள்ளதை காட்டுகிறது, பலம் உள்ளது. இன்னொரு காரியம் இருக்கிறது, அதிகாரம் உள்ளது. இன்னொரு காரியம் இருக்கிறது, செழிப்புள்ளது. சரியா? செழிப்புக்கு, அதிகாரத்துக்கு, பலத்துக்கு இந்த காளை மாட்டை எடுக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது எஜமானனுக்கு கீழ்ப்படிவுள்ள மாடு, கீழ்ப்படுகிற ஒரு தன்மை உள்ளதா இருக்கு. அதே மாதிரி இந்த குணங்களை, இந்த தன்மைகளை நீங்க கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு, பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். மரண பரியந்தம் அவர் தன்னை கீழ்ப்படுத்தினார். சிலுவையை சுமக்க, பாவத்தின் தண்டனைகளை சுமக்க, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். கீழ்ப்படிவுள்ளவராய் வந்தார். அது மட்டுமல்ல, அவர் பலம் உள்ளவர், சகலதையும் செய்யத்தக்க பலம் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்த செழிப்பு, அவர் ஆசீர்வாதம் உள்ளவர். இந்த பலி செலுத்துற மிருகத்தையும் அதனுடைய தன்மை குணங்களையும் கிறிஸ்துவின் பலியோடு, அவருடைய கிறிஸ்துவை பலியை ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த தன்மைகளும் அவருக்குள்ளே இருந்தது. அதனால அவருடைய நோக்கத்தை பார்த்தீங்களா, கிறிஸ்து ஒரு காளை மாட்டு எடுக்கும் போது கூட அதுக்குள்ள ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. இன்றைக்கு நாங்களும் அதை, கிறிஸ்துவுடைய குணங்களை நாங்களும் கற்றுக்கொள்ளலாம், கீழ்ப்படிவுள்ளவர்களா இருக்கலாம். இப்படியான ஒரு பாருங்க, இன்னும் சில வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். ஓசியாவில வாசி பார்த்தீங்களா, அந்த ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனத்தை, 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பார்த்தீங்களா, வாசி பார்ப்போம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். வேதம் சொல்லுது, உதடுகளின்
காளையை செலுத்துவோம். உதடுகளின் காளை, உதடுகளின் பலியாகிய காளை. அப்ப அந்த கொழுத்த சிலித்த ஒரு பலமுள்ள ஒரு துதியை நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். பலி செலுத்த துதி பலியை செலுத்துறோம். உதடுகளின் பலியாகிய அந்த காலை, அந்த துதி பலியை தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த காரியத்தை கூட நாங்கள் ஓசியாவில் ஒப்புட்டு பார்க்கக்கூடியதா இருக்குது. சரி, அடுத்த பலிமிருகத்தை பார்ப்போம். அடுத்த பலிமிருகம் என்னவென்று பார்த்தா இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். என்னவென்றா, இந்த காளை மாட்டை வந்து சாமுவேல் பலியிட்டு இருக்கிறார். நீங்க சாமுவேல் புத்தகத்துல 1 சாமுவேல் 16:2 இருக்குது. அடுத்தது வந்து பிலேயாம் பிலேயான் பலியிட்டு இருக்கிறார். எண்ணாகம 23:1-4 இருக்கு. எல்கானா பலியிட்டு இருக்கார். இப்படி நீங்க பார்க்கலாம், பலர் பலியிட்டு இருக்கிறார்கள். அடுத்தது செம்மறியாடு, 2வது பார்க்க போறோம். செம்மறியாடு, அதன் மூலமாய் நாங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றதை கவனிச்சு பார்ப்போம். நாங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவது செம்மறியாட்டை குறித்த காரியம் ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஓகே, பாத்தீங்களா இருந்தா, இந்த இடத்துல கவனிச்சீங்களா இருந்தா, செம்மறியாடுடைய தன்மை என்னவென்றா, அதோடைய குண இயல்பு எப்படி வருகுதுண்டா, அது ஒரு சாந்தமான குணத்தை காட்டுது. செம்மறியாடு மயிர் கத்தரிக்கிறவங்க முன்னால சத்தமிடாதவராய், இயேசு கிறிஸ்து அதே போல சத்தமிடாதவர்களாய், சகிக்கிற தன்மை உள்ளவராய், மனத்தாழ்மை உள்ளவராய் காணப்படுகிறத நாங்கள் கவனிக்கிறோம். மனத்தாழ்மை உள்ளவராய் காணப்படுகிறார் செம்மறியாடு. அதுடைய நல்ல குணம் அது வந்து ஒரு மனத்தாழ்மை. என்ன தன்னை துன்பப்படுத்தினாலும் அது வாய் திறவாமல் சாந்தம் உள்ளவராய் காணப்படுது. அதே போல கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறார்? ஒரு சாந்த குணம் உள்ளவராய், தன்னை அடிக்கும் போது, தன்னை துன்புறுத்தும் போது அவர் மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆட்டை போல வாய் திறவாமல் இருந்தார். அவர் சத்தியம் உள்ளவர், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. ஆனாலும் அவர் நமக்காக பலியானார். அதை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்குது. இந்த அடுத்த பலி மிருகத்தை பார்க்க போறோம். அடுத்த 3வது பலி மிருகத்தை நாங்கள் கவனிச்சு பார்ப்போம். அடுத்த பலி மிருகம் என்னவென்றால் வெள்ளாடு. வெள்ளாட்டை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 12:5 வாசிச்சு பார்ப்போம். 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பாத்தீங்களா இருந்தா, இங்க பலிக்கு வெள்ளாட்டை குறித்து நாங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கு. வெள்ளாட்டை குறித்து நாங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்குது. வெள்ளாட்டை குறித்து நாங்கள் கவனிக்கக்கூடிய வெள்ளாடு வந்து என்னத்தை காட்டுது? வெள்ளாடு என்னத்தை காட்டுகிறது என்றால், அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட நிலை. மத்தேயில நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் சபிக்கப்பட்ட ஒரு நிலையை காட்டுது. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக பாளையத்துக்கு புறம்பானார், நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க வெள்ளாட்டை குறித்து பார்க்கலாம். எப்படி என்ன பாருங்க, மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல 25வது அதிகாரம் 33வது வசனத்துல வாசி பார்த்தால், செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பசியாயிருந்தேன், எனக்கு போஷணம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு தாகம் தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். பாருங்க, ஆண்டவர் வந்து செம்மறியாட்டு பக்கத்துல இருந்தவர்களை
வெள்ளாட்டு பக்கத்தில் இருந்த ஜனங்களை பிரிச்சு அவர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் ஆசீர்வாதம் உள்ள ஜனங்கள், செம்மறியாட்டு பக்கம் செம்மறியாட்டை குறித்த காரியங்களை சொல்லும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், பிதாவுடைய சன்னிதானத்துக்கு வருகிறவர்கள். வெள்ளாட்டை குறித்து சொல்லும் போது அவர்கள் சபிக்கப்பட்ட காரியத்தை குறித்து. அப்ப என்ன ஆண்டவர் பிரிக்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்காக, மனிதனுக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக அவர் சாபமானார். சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார்? புறம்பாக்கப்பட்டார், அவர் சாபமானார் என்று கவனிக்கக்கூடியதா இருக்குது. இந்த இடத்துல காளையை பார்க்கிறோம், அது கீழ்ப்படிவுள்ளது. நாம் ஒரு கீழ்ப்படிவை கற்றுக்கொள்ள வேண்டும். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவளாய், உதடுகளின் கனியாகி அந்த காளை பலியை செலுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். அந்த பாடத்துல இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் போது இவைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பலமுள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ஆசீர்வாதம் உள்ளவர். அதே போல அந்த காளையும் அப்படியா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது செம்மறியாடு. அது தன்னை துன்புறுத்தும் போதெல்லாம் வாய் திறவாம இருக்கு, சாந்த குணமா இருக்கு, சகிக்கிறதா இருக்கு, மனத்தாழ்மை உள்ளதா இருக்கு. அப்ப பாருங்க, நாமும் கிறிஸ்துவுடைய குணங்களை தரித்திருக்க வேண்டும். சரியா? அடுத்தது பாத்தீங்களா, வெள்ளாடு என்ன செய்யுது? பாளையத்துக்கு புறம்பாக்குறது. இந்த பாளையத்துக்கு புறம்பா அக்கிரமத்தை சுமந்து கொள்ளுது, சாபத்தை சுமந்து கொள்ளுது. நாம் என்னத்தை இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்னா, கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்றதை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்க்க போறோம் புறா. அடுத்த ஒரு பறவையா இருக்குது. அது புறாவை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லப்படுது. என்னன்னா வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவநிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியை கொண்டு வர கடவன். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்னொரு லேவியராகமம் 12:8 வசனத்தை நாங்கள் கவனிச்சு பார்ப்போம். லேவியராகமம் 12:8. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதுல இந்த புறாவுடைய தன்மை, புறாவுடைய குண இயல்பு என்னத்தை பார்க்கிறோம் என்றால், ஒத்தாசை இல்லாமல் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒன்று. அப்ப இயேசு கிறிஸ்துவையும் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் என்னவென்றால் தேவனை நோக்கி சிலுவையில கூப்பிடுகிறார். தேவனே, என் தேவனே, என் என்னை கைவிட்டு. ஒத்தாசை இல்லாமல் தனிமையாய் அந்த தவிக்கிறத இங்க பார்க்கிறோம். ஆனா அவரிடத்துல என்ன இல்லை? அவர் பாவம் செய்யவில்லை. அவர் எந்த பாவமும் அவர் செய்யவில்லை. வேதம் சொல்லுது, வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்களா? யோவான் 19:6 நீங்க வாசிக்க கேட்போம். 19:6 என்ன சொல்லுதுண்டு? பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. அவர் குற்றம் இல்லாமல் தண்டனை அனுபவிக்கிறார். யாருக்காக? எங்களுக்காக அவர் ஒரு குற்றம், எந்த குற்றமும் செய்யல. ஆனா அவர் என்ன செய்கிறார்? தண்டனை அனுபவிக்கிறவராய். இன்னொரு வசனத்துல வேதம் சொல்லுது, யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும்?
நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர், சத்தியத்தை சொன்னவர். ஆனால் அவரை சிலுவையில அறைந்தார்கள். யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. கிறிஸ்து அவர் பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு, பாவியாகிய எங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு, தம்முடைய நீதியை எங்களுக்கு தந்து நம்மை விடுதலை ஆக்கினார். இயேசு எப்படி, கிறிஸ்து எப்படி நமக்காக பலியானார் என்றத இந்த 4 மிருகங்களை குறித்து, பறவை மிருகங்களை குறித்து கவனிக்க கூடியதா இருக்கு. காளை, செம்மறியாடு, வெள்ளாடு, புறா, இவைகளின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை நாங்கள் கவனித்தோம். பார்த்தீங்களா இருந்தால் கிறிஸ்து எங்களுக்காக என்ன செய்கிறார்? அவர் கைவிடப்பட்ட நிலையில ஒத்தாசையாயிருக்கிறார். ஏன் என்றால் நாங்கள் கைவிடப்படக்கூடாது என்றதுக்காய் அவர் கைவிடப்பட்டார். சரியா? அதனால இன்று வரை வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்மை கைவிடுவது தேவன் அல்ல, நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இவைகளை எங்களுடைய மனதில் வைத்து இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் சிந்திப்போம். கிறிஸ்து நமக்காக பலியானார். ஆமென், ஆமென். God bless you.